ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட சண்டே ஸ்பெஷல் என்னன்னாக்கா மட்டன் சுக்கா. அதை வந்து சுக்காவையே கொஞ்சம் கிரேவியாக முன்னாடியே எடுத்துட்டேன். அதை நம்ம ட்ரை பண்ணால் சுக்காவாக மாறிடும். இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் தனித்தனியாக வதக்குறோம்னாக்கா ஸ்டார்டிங்லேருந்தே தனித்தனியாக வதக்கலை. வெங்காயம் 60% வதக்கின பிறகு தக்காளியை வந்து சைடில் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பேன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால. ஸோ இன்னமும் வந்து கொஞ்சம் ஒரு 20% வந்து வதக்கணும். அந்த 20% வதங்குற டைமில் அந்த ஆப்போசிட்டில் அந்த தக்காளியும் வதங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ நல்லா வதங்கின பிறகு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மசாலா போட சொல்லலாம், நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து தனித்தனியாக வந்து நம்ம அளவு சொல்கிறத விட அவங்கவுங்க வீட்டுக்கு எது எப்படி வந்து பிடிக்குமோ அந்த அளவு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மட்டன் வந்து வெந்துட்டுருக்கு. வெந்துருச்சு, ஆக்சுவலி நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதோட தண்ணி இருக்குல்ல, அந்த மட்டன் வெந்த தண்ணியில் தான் வந்து மீதி வெங்காயம் தக்காளியை வந்து அந்த மசாலா ஸ்மெல் போக நம்ம வேக விடணும். இது வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து நம்ம தண்ணியை போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சோண்டு சூப் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு 4 கிளாஸில் ஒரு ஆஃப் கிளாஸ் வர மாதிரி கொஞ்சம் சூப் மட்டும் எடுத்துகிட்டு பெப்பர் போட்டு சூப் குடிச்சாச்சு. ஏன்னா வந்து நிறைய சூப்பையும் நீங்கள் குடிச்சிட்டு வெறும் மட்டனை மட்டும் போட்டால் அதை வந்து டேஸ்ட் வந்து அந்த சுக்கா டேஸ்ட் வந்து நல்லா வரவே வராது. மேக்ஸிமம் சூப்பை எடுக்கிறத அவாய்ட் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மட்டன் சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இது வந்து நல்லா வேக 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 வந்து கலர் சேஞ்ச் ஆகி நம்ம உள்ளே இருக்கிற ஆயிலெல்லாம் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். வெளியில் ஆயில் வந்துருச்சுனாவே சூப்பராக நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இவ்வளோ தான். இந்த அளவுக்கு இருக்கணும். மெயினாக வந்து டமேட்டோ வந்து கம்மியாக போட்டுக்கணும், ஆனியன் வந்து ஜாஸ்தியாக போடணும். இது மாத்திரம் என்னால் சொல்ல முடியும். மீதியெல்லாம் வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிப்பேன். பாருங்கள், ஃபைனல் வந்து இப்படி இருக்குது. சூப்பராக வந்துச்சு.